அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரகநிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்றும் மூவாலை. எப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் இருப்பார், சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன யாரு மேல் நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டுருக்காருங்க. சனீஸ்வரன் வந்து யாரையும் விட மாட்டார். இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள். அதே சூரியன் ஆடி மாதம்னால சூரியன் கடகத்தில் இருப்பார், கூடயே புதனும் சுக்கிரன் இருப்பார். ராகு கேதுக்கள் ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் ராகும் கேது கண்ணியில் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கிரன் மொத்தம் 16ஆம் தேதி, ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டியிருக்கும். ஒரு இம்சை அதெல்லாம் காணாம போடும். கிளியராக இருக்கும், மைண்டு தெளிவாக இருக்கும். இளவேநீர் காலம்னு பேர். அனுபவிக்கலாம். மழை வேண்டிய அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம், நல்லா அருமையாக இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள், அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. ஒழுங்காக இனிமேல் நாட்டை ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடியது. நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும். முதல்ல சொல்கிறேன், அதையும் சொல்லிவிடுறேன். 4 காசு கையில் தங்கும். தர்மகாரியம் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உற்சாகும் இல்லையா? எவ்வளவோ பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கக்கூடிய மாதம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உணவு உடைக்க எல்லாமே கிடைக்கும், கடன் உபாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும். கஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரியம் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்க. அது வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். மிதுனம், ரெட்டை வாழ்க்கை. இந்த ஆடி மாதத்தினுடைய அந்த கோச்சார அமைப்பு பார்க்கும்போது, மிதுனத்துக்கு அடுத்த வீடார் கடகத்தில் சூரியன், புதன், சுக்கராச்சாரியார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் பார்த்தா ராகு இருப்பார், 4ஆம் வீட்டில் கேது இருப்பார். துவாரபாலகர் மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல. கிருஷ்ணனுடைய இடம் செய்வது. சனீஸ்வரர் பார்த்தோன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் மக்கரத்தோட. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் பார்த்தோன்னா குருவும் செவ்வாயும் உட்காந்துருப்பாங்க ரிஷபத்தில். கடைசி மாதம் 16ஆம் தேதி, ஆடி 16ஆம் தேதி பிறகு, ஏதாவது ஆகஸ்ட் 1ஆம் பிறகு சுக்கராச்சாரியார் சிம்மத்துக்கு போவார். சிம்மத்தில் இருக்க சுக்கிரனும் சத்தம் போடாமல் அங்கே இருக்கிறவருடைய சனி கும்ப சனியும் ஒரு ரேப்போர்ட் சுக்கிரனாக இருக்கிறதுனால மீடியேட்டர்களால் ராகு கேதுக்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அதான் சந்தோஷம். இதெல்லாம் ஒரு நமக்கு அனுகூலம் தானே. நமக்கு எப்படி இருந்தாலும் டீம் ஒர்க் அப் பண்ணுறதுக்கு அனுசரித்து ஒத்துன்னு போனோம். பார்ட்னர் சரியாக இல்லைன்னா, வேலைக்காரன் சரியாக இல்லைன்னா, ஏதாவது ஒன்று இல்லை, எல்லாம் பாழாயிடும். அந்த ஒருங்கிணைந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதுனால சுக்கராச்சாரியாக உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதி மட்டும் இல்லை, அயனசைன போகஸ்தானாதிபதி. சனீஸ்வரர் யாரும் பார்த்தான்னா உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உள்ளவர். 8க்கும் 9ன்னா 9ஆம் வீட்டில் உட்காந்துட்டு பக்கரமாக உட்காந்துட்டு அதுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்து எல்லாமே சொல்லுவீங்க. காரணம், இந்த பிரச்சனைக்கு முக்து வைக்கிறதுக்கு எப்போதுமே பின்மூளை தான் பயன்படுத்துவார் பகவான் புதன். சமுதாயத்தில் வேணுன்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி கழித்து அதில் ஆதாயம் தேடுவார். அது இன்னும் இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய சந்திரனுடைய காலத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காலத்துலேயும் அப்படி தான். மகாபாரதம் பார்த்தாலும் சரி, மகாபாரதம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 1 ஹவரில் முடிய வேண்டிய விஷயத்த சுற்றி இதோ பண்ணி கலப்பி இதோ பண்ணி இப்படியே ட்ராகான் பண்ணிகிட்டு இருப்பார் இயற்கை. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இந்த மாதம் அந்த ஆடி மாதம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் ட்ராகான் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னா அது அரசியல்வாதிகளுக்கு நாட்டு ஆளர், நமக்கு இல்லை.
ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க அரசாங்கத்தில், ஒரு டிசிஷன் பண்ண மாட்டாங்க. இந்த குறுக்க நெடுக்கும் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு காரியம் நடக்காது. ஆனால் நமக்கு எல்லா காரியம் நடக்கும். என்றைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்து பண்ணுறோம் நம்ம? ஒன்றும் இல்லை. நமக்கு வேண்டிய எத்தையும் நடக்கும், ஒரு குறையும் இருக்காது. அந்த ஒரு இன்டகிரேஷன் சொல்லக்கூடிய இது அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரெக்ட் செட் ஆகி வரணும். அது இந்த மாதத்தில் கூடி வந்திருக்கு. கூடி வந்தால் கூடி நன்மை. புரியுதா? வியாபாரம் மட்டும் இல்லை, குழந்தைகள் ஏனாதோனா இருந்தாலும் நல்லபடியாக நமக்கு அப்பா அம்மா சொல்லிட்டு கேட்கும். அப்போ அண்ணாமை உடம்பு ஆரோக்கியம் கூடும், சந்தோஷங்களோட நல்லது வீடு நிறைய நடக்கும், விழாக்கள் நடக்கும். அந்தந்த வெளியில் எல்லாம் ஒத்துமையாக வெளியூர் அந்த ஊரெலாம் போய் அனுபவிப்பீங்க. இதெல்லாம் இருக்குது. அத்தனை விஷயங்களில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க. உறவுகள்லாம் மறுபடியும் ஒரு ஒரு புணர்ஜ தொடர்பு வச்சுக்கும். இதெல்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம வாழ்க்கையினுடைய பர்பஸே என்ன? வீட்டு நாளைக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கா? குழந்தைகள் நம்ம உறவுகள்லாம் மலரணும். உறவுகள் நிறைய பெருக தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஈடுபாடு வரும். பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை ஃபங்க்ஷனும் ஈடுபாடு வரும். கோயில் குள திருப்பணிவது, அதுக்கு நல்லது புல் அட்டன் பண்ணுறது செய்கிறது, இதெல்லாம் ஒரு காரணகாரியமாக அமைப்பதற்கு இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். சனாதன தர்மம் அதுதான் நம்ம நாட்டுமா. இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். மிதுன ராசிகாரர்கள் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கல்யாணங்கள் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிடுனா ஆடி மாதத்தில் நடக்கும். அந்த சமயத்தில் எல்லாம் எதுவுமே அங்கேயே வேலை கிடைக்காதவங்களுக்கு இங்கே வந்து வேலை கிடைக்கும். எங்கேயோ ஊரில் வேலைப்பட்டு வழி தெரியாதவங்களுக்கு புதுசாக வேறு ஜாபில் இங்கே வீடு பக்கத்து குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வரும். நிறைய மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே வளர்ச்சிக்கு உரிய மாற்றங்கள், தேய்மானத்துக்கு உள்ள மாற்றம் இல்லை. குடும்பம் பிரியறதுக்கு இல்லை, குடும்ப வளர்ச்சிக்கு வரத்துக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணவே வேணாம், அதுவே பண்ணிக்கும் நல்லா. இதெல்லாம் சிறப்பான அம்சங்கள். இந்த மாதத்தில் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நினைக்குதுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு அந்த யுக்தியை நல்ல யுக்தி கொடுத்துட்டான். அந்த யுக்தி நிறைய அவனுக்கு கிடைக்கும்போது எமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அடுத்தவங்க கேள்வி அவளை கேள்வி இவாளை கேள்வி செம்மனுக்கு கேள்வி சொல்லி அப்படியே பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் தேவையில்லைப்பா. அழகாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க பப்ளிக் ரிலேஷன் அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு இருக்குது. வீட்டுக்குள்ளேயே நிட்டுட்டு பார்க்கறதில்ல. குழந்தைகள் பெரும்பாலும் அதிக பப்ளிக் ரிலேஷன் அதிக வச்சுருக்கனால நம்ம நல்லதே நினைப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லாத காரியம் சாதுரியமாக முடிச்சிடுறாங்க. அந்த சாதுரியம் அது பகவான் கொடுத்துருக்காங்க இயற்கையாகவே. அதனால் பிரச்சனையே இல்லை, நன்னாவே இருக்கும். அப்புறம் இதில் யூஸ்வலாக நோய் நொடி அது ஒன்றும் பண்ணாதில்ல. விபத்துக்கள் வரும்னா அதுவும் ஒன்றும் பண்ணாது. எதுவுமே மேலேட்டமாக போயிடும். அது ரொம்ப நல்லது தான் நமக்கு. டாக்டருக்கு கொடுத்து அலைஞ்சி ஆஸ்பத்திரி வீடு அதுக்கும் போயிட்டு மருந்து அங்கே கிடைக்கல, ஆர்டர் பண்ணி போகுது சாப்பாடு, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் மனசுக்கு. அதெல்லாம் இல்லாமல் மனசுக்கு தெளிவாக ஆனந்தமாக இருக்கும். பகவானை நினைக்கணும், கிருஷ்ணன் நினைக்கணும், வேறு ஒன்றும் வேணாம். அது நினச்சா நல்லது. ஏன்னா மிதுனராசியாக சொல்ல வந்தது. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியலையே. தெரிஞ்சு நல்லபடியாக பண்ணுவோம். நம்ம அவன் பண்ணிவிட்டு நம்மளை இப்படி அலைய விட்டுட்டோன்னு என்ன பண்ணுறது? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியம் இருக்கும். கடன் தொல்லை நிறைய இருக்கேன்னா கடன் தொல்லை எப்படி வாங்கிடுது? அது ஏன் அடைக்கும் நம்பிக்கை தானே வாங்கினோம். அது ஏன் வரல? அடைக்கும் நம்பிக்கை அதே இருக்கும்போது அதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த மாதம் கொடுக்குறான். என்ன சொன்ன, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறோம் அல்லது நம்ம வேறு அதோட சூட்டபுள் ஜாப் வரணும் கிடைக்கும். கடன் அடையத்துக்கு உண்டான வழி நிறைய ஏற்பாடு தானாக பண்ணிக்கும். அந்த வகையில் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கடன் அடைச்சிடுவீங்க. வெளியில் வர வேண்டிய தொகையெல்லாம் வரும், வியாபாரத்தில் வரும், சைட்டில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். நமக்கு ஏதோ ஷேர் மார்க்கெட் அது இது பண்ணுறது பழக்கம் ஏதோ வரும். அப்போ அவ்வளோதான். இப்போ நிறைய உத்திகள் கையாண்டு நிறைய 1க்கு 4 மடங்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம்லாம் இருக்குது. வீடு வசதிகள் வாழ்கள், லீஸுக்கு விடுறது கொள்வது, இன்டென்ஸ் லேண்ட் டீலிங்ஸு இத்தனை இருக்குது. வண்டி வாங்கி ஓடுறது, வாடகைக்கு ஓடுறது, எத்தனை விஷயமான விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணணும். மனுஷனுக்கு சுறுசுறுப்பாக உடம்பும் மாத்திரம் இல்லை, அறிவும் இருக்கணும். ரெண்டுமே இந்த மாதம் கூடி வரதுனால உங்களுடைய எதிர்கால வாய்ப்புகள் மட்டும் இல்லை, கடந்த கால வாய்ப்பு மறந்து போய் ஒரு அமைதியான ஸ்மூத்தாக ஒரு அமைப்பு உண்டாருது. குடும்பத்தில் லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய வீட்டில் மிதுனத்துக்கு செவ்வாய் அதிபர் அவர் தான். அவர் 6ஆம் வீட்டு அதிகாரியாக இருக்கார் அப்படின்னு வரும்.
முதலீடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, எந்த விதமான இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு காசு வரும் பணம் வருன்றது செவ்வாய்க்கு மட்டும்தான் தெரியும். உணர்ச்சிகரமானவன், எப்படி தட்டினா பணம் வரும், எப்படி கொடுத்தா அவனை போட்டு கவுக்க முடியும், இந்த விஷயங்கள்லாம் எப்படி அந்த டெக்னிக்கெலாம் உணர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய். உணர்ச்சிகளை மதிப்பாக வச்சுருந்து எங்கெங்கே செய்யக்கூடியது எப்படி எப்படி பண்ணணும், வியாபார தந்திரங்கள்லாம் செவ்வாய்க்கு தெரியும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் மாத்திரம் பண்ண மாட்டாங்க யாரும். அந்த டெக்னிக்கு தெரிஞ்சும் அது எப்படி பண்ண முடியாது இருக்குது. ஆனால் அதை வேடிக்கை என்னென்னா, செவ்வாய் குருவோடு இருக்கிறது மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் குரு வேணும். குரு சப்தமாதிபதி மாத்திரம் இல்லை, உபயராசிக்கு சப்தமாதிபதி, அவர் கர்மஸ்தானாதிபதி அதுன்னு சொல்லுவேன் ஜீவன. அதனால் சிறப்பாக இருக்கும். 1க்கு 4 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு தைரியமாக சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு அடித்து சொல்லலாம். துணிஞ்சு இறங்குங்க, வெற்றி கொள்ளுங்க, நல்ல வாழ்க்கையில் அனுபவிங்க சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.